எங்கிட்ட வந்து இன்டர்லாக் பிரிக் மிஷின், ஃப்ளையாஸ் பிரிக் மிஷின், அது இல்லாமல் ஹோல் டைப் இன்டர்லாக் பிரிக் மிஷின், அந்த டைப்பு ஹைட்ராலிக் ப்ரெஸஸ் இருக்குது சார். ஹைட்ராலிக் ப்ரெஸ் வாங்கிட்டு போனால் சின்ன சின்ன ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் இருந்து அப் டு வந்து பெரிய கம்பெனி வரைக்கும் கொஞ்சம் எல்லா ஃபீல்டையும் பண்ண முடியும். நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பிளாக்கை வந்து ஒவ்வொன்றா அடிக்க போட்டுருக்கோம். நம்ம அந்த குழந்தை வர பில்டிங் பிளாக்ஸ் மாதிரியே ஸ்டைலில் இருக்கும். எல்லாம் வந்து கீழேருந்து இன்செர்ட் பண்ணி மேலே போயிட்டே இருக்கலாம். ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு நாளில் ஒரு 10 அடி செவர் வந்து ஒரு 2-3 பேர் இருந்தால் கட்ட முடியும். அதனால் வந்து 1 lakhலேருந்து 5 lakhs, 10 lakhs, 20 lakhs வரைக்கும் மிஷின் இருக்குது சார். அதனால் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் கஷ்டம். நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு 30% இது வந்து நம்ம லாபம் பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டாக வந்து எங்கிட்ட வந்து வாங்கி இன்னொரு ஆளுக்கு சேல் பண்ணாலும் அவங்க சைடு வந்து நம்ம வந்து 10%, 20% என்ன முடிஞ்சாலும் எங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணி தரோம். சார், என்னோடய பேர் வந்து ராமகிருஷ்ணன். கம்பெனி பேர் வந்து கிரியேட்டிவ் ஹைட்ராலிக்ஸ். நான் கோயம்புத்தூரில் கணுவாய்ங்கிற இடத்துல இருக்கிறேங்க. நாங்கள் வந்து ஒரு 7-8 வருஷமாக வந்து இன்டர்லாக் பிரிக் மிஷின் அந்த மாதிரி மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டும்போது ஒரு 30% இது வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நான் என்னோடய பேக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஹைட்ராலிக் ஃபீல்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த 20 வருஷம் ஃபீல்டு முடிச்சுட்டு நான் வந்து தனியாக வந்து சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிக்கும்போது ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து சின்ன கம்பெனி. இப்போ வந்து வந்து ஒரு 10 பேர் 15 பேர் ஒர்க் பண்ணுற அளவுக்கு கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் காரணம் வந்து மக்களோட சப்போர்ட் மட்டும்தான். ஏன்னா கஸ்டமராக வர கிளைண்ட் எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பிரிக் மிஷின் வந்து அவங்க எல்லோரும் என்ன கொடுத்த கஸ்டமரும் வந்து அவங்க இதில் பெனிஃபிட் அடைஞ்சு 1 மிஷின், 2 மிஷின், 3 மிஷின், 4 மிஷின் போடுற அளவுக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க. அப் டு நம்ம வந்து நார்த் இந்தியா, பஞ்சாப் வரைக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஆக்சுவல் பிரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹால், தஞ்சாவூர் இருக்கலாம் பெரிய கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான். பில்டிங் குழந்தை விளையாடுற மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் அடுக்கி விளையாடுறது தான் இந்த பிரிக்கோட வேலை. நம்ம ஒரு பிரிக்காக அடிக்கி ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் நம்ம இந்த பிரிக்கில். அதனால் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் தென் கஷ்டம். நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு 30% இது வந்து நம்ம லாபம் பார்க்க முடியும். அதுக்காகவே இந்த மிஷின் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். இந்த தயாரிப்பு வந்து என்னோட மேக்ஸிமம் எஃபெக்ட் போட்டு நல்ல பெஸ்ட்டாக கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட்டு நம்பர் 1 கம்பெனி மாதிரி பிளான் பண்ணி மிஷின் பண்ணிகிட்டு இருக்கேன். எக்ஸ்போர்ட் மிஷினோட குவாலிட்டி எங்கிட்ட இருக்குது சார். இந்தியன் மேக்கில் வந்து எக்ஸ்போர்ட் மிஷின் குவாலிட்டி எங்கிட்ட இருக்கும். அது வந்து எல்லா கஸ்டமரும் விரும்புகிறாங்க. சார், நம்மளோட மிஷின் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற பழைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதி ராஜராஜ சோழன்லாம் அவங்க வந்து பில்டிங்கை வந்து கல்லை வந்து செதுக்கி ஒவ்வொரு கல்லாம் அடிக்கி கட்டிக்கிறாங்க. அங்கே எங்கேயுமே சிமெண்ட் யூஸ் பண்ணல. அதே மாதிரி மிஷின் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பிளாக்கை வந்து ஒவ்வொன்றா அடிக்கி போட்டுருக்கோம். நம்ம அந்த குழந்தை வர பில்டிங் பிளாக்ஸ் மாதிரியே ஸ்டைலில் இருக்கும். எல்லாம் வந்து கீழேருந்து இன்செர்ட் பண்ணி மேலே போயிட்டே இருக்கலாம். ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு நாளில் ஒரு 10 அடி செவர் வந்து ஒரு 2-3 பேர் இருந்தால் கட்ட முடியும். அந்த மாதிரி ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மிஷினை டிசைன் பண்ணி அதுக்காக பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சார். இந்தியன் மேக்கில் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து அந்தளவுக்கு ஒர்த் இருக்கும் மிஷினு. என்னோடய கிளைண்ட் எல்லாமே வந்து 3 மிஷின், 4 மிஷின், 5 மிஷின் போகிற அளவுக்கு கஸ்டமர் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு என்னோடய ப்ராடக்ட் வந்து ரீச் பண்ணுங்கள் எல்லாருமே. ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணுறேன். அப் டு பஞ்சாப் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் சார். சார், இப்போ என்னோடய பிளாக் எல்லாமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விரும்புகிறவங்களுக்கும் சொந்த ட்ரேடிங் பண்ண விரும்புகளுக்கு எல்லாமே யூஸ். நம்ம நார்மல் செங்கல்லேருந்து ஃப்ளையாஸ் பிரிக் போயிருக்காங்க சார். ஃப்ளையாஸ் பிரிக்லேருந்து இந்த செங்கல்லாம் அது வந்து இன்டர்லாக் பிரிக் மேக்கிங், அதாவது இன்டர்லாக் வந்து கல்லை வந்து அடிக்கி ஒர்க் பண்ணுறது தான். இதனால் வந்து ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டிங் எல்லாருக்குமே வந்து அவங்களால மோர் தென் வந்து ஒரு 3 பில்டிங் கட்ட இடத்துல 4 பில்டிங் கட்டுற அளவுக்கு இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்தளவுக்கு கெயின் வரும், ப்ராஃபிட் இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும். தைரியமாக வந்து கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணலாம், அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம். சார், என்னோடய பிரிக் வந்து இந்த குவாலிட்டி இருக்குது, இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்டன் வந்து 14 நியூட்டன் வரைக்கும் பிரிக்கோட ஸ்ட்ரென்த் இருக்குது சார். இது மோர் தென் ஸ்ட்ரென்த். ஒரு டிராக்டரோ 20 டன் லாரியோ ஏறினாலும் கல் கிராக் ஆகாது. ஏன்னா நம்ம கொடுக்குற கம்ப்ரஷன் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 30 டன் கொடுக்குறோம். இது வந்து ஹைட்ராலிக் சம்மந்தனால லாரி ஏறினாலும் ப்ராப்ளம் இல்லை சார். எங்கிட்ட வந்து இன்டர்லாக் பிரிக் மிஷின், ஃப்ளையாஸ் பிரிக் மிஷின், அது இல்லாமல் ஹோல் டைப் இன்டர்லாக் பிரிக் மிஷின், அந்த டைப்பு ஹைட்ராலிக் ப்ரெஸஸ் இருக்குது சார். ஹைட்ராலிக் ப்ரெஸ் வாங்கிட்டு போனால் சின்ன சின்ன ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் இருந்து அப் டு வந்து பெரிய கம்பெனி வரைக்கும் கொஞ்சம் எல்லா ஃபீல்டையும் பண்ண முடியும். அந்த மாதிரி மிஷின் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு எது நீட் இருந்தாலும் சொல்லலாம் சார். எங்கிட்ட வந்து 1 lakhலேருந்து 5 lakhs, 10 lakhs, 20 lakhs வரைக்கும் மிஷின் இருக்குது சார். நீங்கள் என்ன கைட் பண்ணாலும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கைட் பண்ணி உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என்னால். சார், இப்போ வந்து நம்மகிட்ட வந்து 4-5 டைப் மிஷின் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டாக வந்து எங்கிட்ட வந்து வாங்கி இன்னொரு ஆளுக்கு சேல் பண்ணாலும் அவங்க சைடு வந்து நம்ம வந்து 10%, 20% என்ன முடிஞ்சாலும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி தரோம். நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதில்லை.
இல்லை சார். கூட என்னோட வந்து கைட் பண்ணி நீங்கள் ஊர் பெங்களூரில் இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொன்னால் அங்கேருந்து நம்ம எடுத்து நம்மளால் வந்து இன்னொருத்தர் கொடுக்க முடியும். அந்த சப்போர்ட் பண்ணால் என்னோட பெஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும் சார். அதில் வந்து 10% 50% அந்த மாதிரி ஏதானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்ணித்தர முடியும் சார். எங்கள் சைடு மிஷின் வாங்கினீங்கன்னா மிஷினுக்கு வந்து நான் 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறேன். அந்த 1 இயர் வாரண்ட்டியில் வந்து எங்கள் சர்வீஸ் பர்சன் வந்து எப்போ கால் பண்ணாலும் நானும் எங்கள் சர்வீஸ் டீமும் சப்போர்ட் பண்ணோம். எதர் வந்து அவர் ஒரு சர்வீஸ் பர்சன் கால் பண்ணுறீங்கன்னா அவர் வந்து நம்ம அவைலபிள் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுவார். அவர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தானா நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்துடுவார், இல்லைனா 1 or 2 டேஸில் வந்துடுவார். அந்த சர்வீஸ் சப்போர்ட் எங்கிட்ட இருக்குது சார். அதனால தான் மோர் தென் கஸ்டமர் எங்கிட்ட வந்து 3-4 மிஷின் எங்கிட்ட எடுக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட் தான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வர காரணம். கொரியா பண்ண போகிற இப்போ ஒரு லாஸ்ட் கஸ்டமருக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கேன் சார் சப்போர்ட். ஸோ என்னோடய எக்ஸ்போர்ட் பிளான் வந்து எக்ஸ்போர்ட் மிஷின் வந்து இந்தியாவில் தயாரிக்கணும். அதான் என்னோடய பெரிய எதிர்பார்ப்பு. இங்கே இருக்க குவாலிட்டி அங்கே இருக்க குவாலிட்டின்னு சொல்லி நம்ம ஆளுங்க நிறைய பேர் அங்கே போகிறாங்க. அதை வந்து நான் பண்ணணும்னு என்னோடய விருப்பம். வாங்க சார் என்னோடய ஃபேக்ட்ரி யூனிட்டை பார்க்கலாம் அப்படி ஒரு விசிட். ஓகேங்களா? ஓகே சார். நான் சொன்னது இந்த மிஷின் தான் சார். ஓகே சார், நான் சொன்னது இந்த மிஷின் தான். இதுதான் இன்டர்லாக் பிரிக் மிஷின், டபுள் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது. எக்ஸ்போர்ட் லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ரிஜிட் பண்ணி போய் குவாலிட்டி அந்தளவுக்கு என்னோடய சைடில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன் சார். சார் இதனோட வந்து அடுத்த ப்ராடக்ட்டு சீட் மெட்டல் பெண்டிங் மிஷினு. இது வந்து ஃபுல்லாகவே ஹைட்ராலிக் டைப்பு, ஃபுல்லாகவே டபுள் சிலிண்டர் வந்து ஷீட் பெண்டு அப் டு 3 mm வரைக்கும் நம்ம இதில் வந்து பெண்ட் பண்ண முடியும். இது என்னோட இன்னொரு மாடலுங்க. ஓகேங்களா? இது நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதிலே வந்து ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸு. இந்த ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன டன்னுக்கு கொடுக்க முடியும் கொடுக்கலாம் சார். ஒரு 20 டன்லேருந்து கொடுக்கலாம், 200 டன் வரைக்கும் என்னால் அப்ரூவ் பண்ண முடியும். இதோட பர்பஸ் வந்து சின்ன சின்ன ஒர்க் ஷாப்பில் வந்து பெரிய அளவு வரைக்கும் எல்லாமே பண்ண முடியும் நம்மளால். இது சேம் ஒரு இன்டர்லாக் மிஷின், செமி ஆட்டோமேட்டிக் மாடல் சார். இது ஒன்று. ஓகே இது வந்து என்னோடய மதர் மிஷின் சார். டியோரோ மில்லிங் சொல்லுவாங்க ஒரு மிஷின். இதெல்லாம் வந்து என்னோடய காமன் தயாரிக்கிறதுக்காக உருவாகிற மிஷின் ஃபுல்லாகவே. இந்த மிஷின் ஃபுல்லாகவே இதெல்லாம் என்னோடய காமன் தயாரிக்கிறதுக்காக செய்யாதான். ஓன் மேனுஃபேக்சரிங் தான் ஃபுல்லாகவே என்னோடய சார்.